அதாவது நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆல்ரெடி கட்சி ஆரம்பிக்க போகிறதா பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே தொகுதியெல்லாம் பிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு நான் ஆரம்பிக்கலை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ டிவிகே தளபதி விஜய் அவர்களோட கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா வந்து திமுக அவங்களோட அழுத்தத்தினால தான் பயந்துட்டு வந்து ரஜினி அவர்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது, வீரமானவர், அவருக்கு அந்த ஆளுமை பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது வந்து ஆதவ அர்ஜுனாலாம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்த காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதாவது அந்த அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா, பாஷா, அந்த வந்துச்சுல முத்து, இந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது கத்துக்குட்டி பையன் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜினியை பற்றி பேசுகிறார். ரஜினியை பற்றி பேசுகிறது முதல்ல தகுதி வேணும். ஆதவ அர்ஜுனாக்கெலாம் அந்த தகுதியே கிடையாது. ஒரு தகுதியே இல்லாத ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து தப்பாக பேசுகிறார். அதாவது மேடை ஏறி ரஜினி ஒரு பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். அதாவது டிஎம்கே வந்து மிரட்டினதுனால தான் ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. கரெக்டாக வந்து ரஜினி வந்து எதுவுமே பேசலை. ஒரே வரி தான். அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரே வரி தான். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னார். இது அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்? 1996 கனெக்ட் பண்ணணும். 1996 பார்த்தீங்கன்னா மேடை ஏறி இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது என்ன அப்படின்னா, அதாவது மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன சொன்னார்? மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அன்றைக்கி ஜெயலலிதா ஆட்சி இருந்துச்சு. எலெக்ஷன் நேரத்தில் ரஜினி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் அவ்வளோ செல்வாக்கு இருந்துச்சு. அப்படியே அந்த அரசியல் களம் இருக்குது பார்த்தீங்களா. ஜெயலலிதா அம்மையார் அன்றைக்கி வெற்றி பெறதா ஒரு சூழல் இருந்துச்சு. ரஜினி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதை வந்து வேத மந்திரமாக எடுத்துக்கிட்டு ரஜினி ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. அன்றைக்கி டிஎம்கே வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிச்சு. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா ரஜினியுடைய வார்த்தையால் நடந்துச்சு. ரஜினி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டால் நடந்துச்சு. அதை நீங்கள் இன்றைக்கி இப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 2026 அது 96, இது 26, 30 வருஷம் கழித்து இன்றைக்கி தாவேக்கான ஒரு கட்சியை வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. ரஜினி ரசிகர்கள், அதாவது ரஜினியை ஃபாலோ பண்ணக்கூடிய டைஹார்ட் ரசிகர்கள் ஒருத்தங்க கூட விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டான். தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டான். யானை அதாவது வந்து தாம் மேலே தாந்தலையில் மண்ணள்ளி போட்டுக்குச்சு. இதுதான் உண்மை. அந்த ரஜினியோட பவர் வரப்போகிற எலெக்ஷனில் தெரியும். அதுதான் வந்து சூசகமாக சொல்லியிருக்கார். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட உண்மையாக போய் நீங்கள் தான் சொல்லணும். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இது சாமியார் கைக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார். சாமியார் கைக்குள்ளே மாட்டலை, சாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டார். சாமியார் கிழிக்கிற கோடை வந்து தாவேக்கா விஜய் வந்து தாண்ட மாட்டார். அதாவது நான் சொல்ல போகிற தகவல் வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். விஜய் வந்து அவங்க வீட்டில் 8 பெண்களை வச்சுருக்காரு சார். நிஜமா தம்பி, 8 பெண்களை வச்சுருக்காரு. தப்பாக பேசுறது நினைக்கக்கூடாது. அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், உத்தமர். அவர் 8 பெண்களை எதுக்கு வச்சுருக்காருன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி சாமியார் பிடியில் இருக்க மாட்டியிருக்காரு விஜய். அந்த சாமியார் சொல்லி தான் பார்த்திங்கன்னா அந்த நடிகையோட, பிரபல நடிகையோட ஜோடி போட்டு ஒரு திருமணத்துக்கு வெளிப்படையாக வந்தது. அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, நீ இனிமேல் ஜோடியோடு போ அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஜோடி இல்லை, ஜாடிக்கேற்ற மூடி இல்லை. அப்போ இந்த ஜாடிக்கு எந்த மூடியை பொருத்தி பார்க்குறாரு? 4-5 மூடியை பொருத்தி பார்க்குறாரு. ஸோ இந்த மூடி சரியான மூடின்னு சொல்லி அந்த நடிகையோடு வந்து ஜோடி போட்டு வராரு. இதுவும் அந்த சாமியார் சொல்லி தான். 4 மூடி ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டாரா சார்? அது எனக்கு தெரியாது. ஓகே, இல்லை 4 மூடி போட்டு பார்த்தாரு. அப்புறம் எந்த மூடி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. கரெக்டான மேட்ச்சில் தான் வந்து மேட்ச் கரெக்டான மேட்ச்சில் வரணும்ல. வந்தால் பக்கா மேட்ச்சுப்பா, பக்காவாக இருக்குது மேட்சிங்னு சொல்லணும்ல. அந்த அளவுக்கு மேட்சிங்கில் வந்திருக்காரு. அதான் மேட்சிங்கில் தமிழ்நாடு கொந்தளிக்கு சார். அப்படியே மேட்சிங்கில் கொந்தளிக்குது. மேட்ச்சில் தான் கொந்தளிப்பாங்க யார் ஜெயிக்க போகிறான்னு. ஆனால் இது மேட்சிங்கில் கொந்தளிக்குது தமிழ்நாடு. பயங்கரமாக இருக்குது சார். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. இப்போ எங்கே தனி விமானத்தில் போனார்னா சிபிஐ விசாரணைக்கு தான் போகிறாரு. அப்படி சிபிஐ விசாரணைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை போனார்ல தனி விமானத்தில். அன்னைக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காருல, சர்ச்சையில் மாட்டினார்ல. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கத்திரிக்கோளை ஏன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியுமா உங்களுக்கு? கட் பண்ணுறதுக்கா சார்? எதை கட் பண்ணுறதுக்கு? இல்லை, எதை கட் பண்ணுறதுக்கு? ஆதவ அர்ஜுனா ஒரு ஃபுல் பாட்டில் கொண்டு போயிருக்காரு. இவர் வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்ன சைட் டிஷ் ஊர்வா பேக்கெட் கட் பண்ணுறதுக்கா? எதை கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனார்? மீசை ட்ரிம் பண்ணுறதுக்குங்கிறாங்க, தாடி ட்ரிம் பண்ணுறதுக்குறாங்க. யார்? விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அவரே உட்காந்து மீசையை ஒரு முடியாக ட்ரிம் பண்ணுறாரா? அவர் தங்க போகிறதே 7 ஸ்டார் ஹோட்டலில். அங்கே வந்து அதாவது எந்த விதமான ஸ்டைலிஷும் அங்கே கிடைப்பாங்க.
சரி ஸ்டைலிஷே வேண்டாம், நீங்கள் செல்ஃப் ட்ரிம்மிங் பண்ணுறீங்க மீசின்னு வச்சுக்கிட்டா கூட அங்கே நீங்கள் கேட்ட ட்ரிம்மர் இருக்கிறதுலே உலகத்திலே காஸ்ட்லியான ட்ரிம்மர் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ ட்ரிம்மர்ஸ் வச்சுருப்பாங்க, பிளேடு வச்சுருப்பாங்க, கத்திரிக்கோல் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. முகசரம் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே இருக்கும்போது ஒரு கத்திரிக்கோல் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ ஏன் நீங்கள் கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போனீங்க? உள்ளே போய் யோசித்து பார்த்தீங்கன்னா சாமியார் சொன்னது. அதே மாதிரி சார் இப்போ வந்து அவங்க வரிசையாக வந்து எல்லா ஃபேன்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இப்போ பராசக்தி படம் வரப்போ பராசக்தி அந்த போஸ்டர்லாம் பிடிச்சி கிழிச்சு எறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அஜித்தை வேறு வம்புழுத்துட்டு இருக்கிறாங்க. கார் ஓட்டுறவர்களும் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அப்படி வம்புழுத்து என்ன ஐடியாலஜியில் இருக்காங்க சார் அவங்க? ஆதவர்ஜுனா எப்படின்னா நீங்கள் கூடவே நீங்கள் வந்து சனியனை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி வந்து விஷத்தை பாலில் கலந்து கொடுக்குமா, இல்லை பாயாசத்தில் கலந்து கொடுக்குமா, இல்லை பன்னீரில் கலந்து கொடுக்குமா, கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி கூடவே இருக்கார். ஸ்லீப்பர் செல் தான் ஆதவர்ஜுனா. அது விஜய்க்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரிய வருது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்தெல்லாம் கார் ஓட்ட போயிட்டார், எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி அஜித்தெல்லாம் கார் ஓட்ட போயிட்டார், எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஒரு கார் ஒரே ஒரு ரேஸ் ஓட்ட சொல்லுங்கள் இவர் தலைவரை. சாதாரணமான விஷயம் நினச்சிங்களா? ஃபார்முலா காரில் ரேஸ் ஓட்டுறதுங்கிறது. ஒரு ரேஸ் ஓட்ட சொல்லுங்கள் அஜித்தை மாதிரி. உண்மையான வீரங்க அஜித்து சும்மா வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. தூக்கி எல்லாத்தையும் கடாசி போட்டு எனக்கு இஷ்டம், என் சந்தோஷம், என்னுடைய ஹாப்பினஸ் அது முக்கியம், நான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் சினிமாக்காண்டி உழைச்சிட்டார், கடுமையாக உழைச்சிட்டார், எல்லா விதமான எஃபர்ட்டும் கொடுத்துட்டாரு. அவரும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார். தலை அப்படின்னா எவனும் அப்படி நிமிர்ந்து பார்ப்போம். அந்தளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அசூர வளர்ச்சி அஜித்துக்கு. அவர் இப்போ வந்து அவருடைய அடுத்த கட்டமாக என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை வாழணுங்க, என்னை வாழ விடுங்க அப்படிங்கிறார். தப்புன்னு இருக்குது, என்னை வாழ விடுங்க, என்னை சந்தோஷமாக விடுங்க, நான் நடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க, என்னுடைய சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் ஜாலியாக சுற்றணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் நினச்ச மாதிரி கார் ரேஸ் ஓட்டணும், நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஃபோட்டோ எடுப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது, என் ஆசை, என் இஷ்டம், நான் படத்தில் நடிக்க மாட்டேன், வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேன் போதும் அப்படிங்கிறார். அந்த தைரியம் இவருக்கு உண்டா? கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா வந்து நடித்து வாங்கியிருக்கார் ஜனநாயகன் படத்தில். ஆனால் என்னென்னா படமே ரிலீஸ் ஆகாது போல். இப்போ சென்சார் மறுதணிக்கைக்கு பார்த்துட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? மறுதணிக்கை பார்த்துட்டாங்க. ஆனால் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செக்கு வச்சுட்டாங்க. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பங்காளி நான் பார்த்துட்டேன், பங்காளி நான் வச்சு செஞ்சிட்டேன் 2.5-3 மாதமா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ பங்காளி அப்படின்னா. அதான் சொல்லுவார்ல வடிவேலு, மூத்திர சந்தில் வச்சு அடின்னு அடித்தாங்க. கடைசியில் வந்து இவ்வளோ அடியும் தாங்கினான்டா, ரொம்ப நல்லவன்னு ஒருத்தர் சொன்னான்டா அப்படின்னு சொல்லி வடிவேலு சொல்லுவார்ல ஒரு காமெடியில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வச்சு செஞ்சுட்டாங்க. வச்சுன்னா ஊரை போட்டு வச்சு செஞ்சு இப்போ வந்து பங்காளிகிட்ட கொடுத்துட்டாங்க. யார்? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் ஓகேனா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் தளபதி ஃபேன்ஸ் ஜனநாயகன் இனி வந்து தேர்தல் போது இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாது.